பேர் ரவிக்குமார். நான் வந்து தெஞ்சியந்தல் வந்து நான் பேராவூரில் வந்து இப்போ இருக்கேன். பேராவூரில் வந்து வீடு கட்டி அங்கேயே இருக்கேன். அப்பா அம்மா வந்து தெஞ்சியந்தல் இருக்காங்க. நான் ஊருக்கு போயிட்டு எப்போ வருவேன். நேற்று வந்து எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு ஒரு 3:30 போல் நான் ஊருக்கு மறுபடியும் பேராவூருக்கு அந்த கும்பத்தில் உள்ள தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஊருக்கு கொண்டு வரதுக்காக நான் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கல. நான் வந்து முதலூர்லேருந்து துரத்தி இந்த வளையிற வழி, அந்த வளையிற வழியில் ஒரு கார் வந்து வேகமாக வந்துச்சு. வந்து கார் வேகமாக வந்து என்னை இடிக்கிற மாதிரி வரவும் நான் டக்குன்னு அங்கிட்டு ஒதுங்கிட்டேன். ஒதுங்கின உடனே ஏன்னா இவ்வளோ கார் ஸ்பீடாக போறிய அப்படின்னு நான் கேட்ட உடனே அவங்க கார் அங்கேயே பக்கத்தில் நிப்பாட்டினாங்க. ஏன்னா வந்து அவங்க ஊர் வந்து அன்றைக்கில இருக்குது, ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால ஆள் இருக்கிறதுனால நிப்பாட்டினாங்க கார். நான் நிப்பாட்டினாலும் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பயப்படாமல் நான் போய் டேரெக்டாக போய் கேட்டேன், இவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கீங்களே, இது இப்போ நான் நல்லா ஓட்டக்கண்டு நான் இங்கிட்டு ஒதுங்கிட்டேன். இல்லை இதே ஒரு பெரிய ஆளோ ஒரு சின்ன பசங்களோ எவனோ ஒரு பைக்கில் வந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிருப்பீல்ல அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு கேட்ட உடனே ஏன் ஊருக்குள்ள என்ன ஏடா அப்படின்னு இந்த சேப்பு வச்ச கயிறை பார்த்துட்டாங்க. இந்த கயிறை பார்த்தோன்னே ஏன் ஊருக்குள்ள நீ ஏன்னா பல்ல போய் வந்து ஏன்னா என் ஊருக்குள்ள இருந்து நீ என்ன பேசுகிற, நான் என் ஊருக்கு நான் எப்படி வேணாலும் வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 2 பேர் வந்து சப்புன்னு அடிச்சிட்டாங்க. சப்புன்னு அடித்தோடனே நானும் திருப்பி ஒரு 2 அடி அடிச்சிட்டேன். நான் அடிக்கலன்னு சொல்ல, திருப்பி நான் 2 அடி அடிச்சிட்டேன். அடித்த உடனே இன்னைக்கு ஒரு 10 பேர் சுற்றிட்டாங்க. சுற்றி எல்லாரும் டப்புன்னு அடித்து ஹெல்மெட்டை எடுத்து என்னையே அடிச்சுட்டு பைக்கை தள்ளி விட்டுட்டாங்க. சொல்கிறாங்க ஒரு டிஎஸ்பி, முன்னாள் டிஎஸ்பி வந்து அவர் பேர் ராமசாமின்னு நினைக்கிறேன். அவர் ஃபோன் அடிச்சிருந்துப்பார் வரைக்கும். அந்த ஃபோன் அடிச்சு பல்லப்பைங்க 4-5 பேர் வந்திருக்காங்கன்னு இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க வந்து பசங்க ஃபோன் அடிச்சவங்க, ஆனால் பல்லப்பை ஒரு 4-5 பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் அந்த டிஎஸ்பி, அவர் முன்னாள் டிஎஸ்பி என்ன சொல்லிட்டாப்லன்னா, சரி இப்போ வந்தால் எது வந்தாலும் பார்த்துக்குறோம்டா, அடிச்சிருங்கடா அவங்கள பல்லப்பையில் அடிச்சிருங்கடா, அவங்க சும்மா விட்டோம்னா ரொம்ப தெனாவட்ட ஆகி போயிடுவாங்கடா, அடிச்சிருங்கடா, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அவர் ஃபோனில் அன்றைக்கி சொல்கிறாரு. அவன் இந்த கயிறை பார்த்து தான் என்னை அடித்தாங்களே, பல்லப்பைன்னு ரொம்ப இழிவுபடுத்துறதை என்னை அடித்தாங்க. அதான் அடித்து ரொம்ப அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர்கிட்ட வந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு தோப்பு மாதிரி இருக்குது, அந்த தோப்புக்குள்ள இருந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு 20 பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சரக்கு அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடினா நான் இங்கிட்டும் போக முடியல, சுற்றி லாக் பண்ணிக்கிட்டாங்க. எங்களால் ஒரு 4 பேர்னால ஒன்றும் பண்ண முடியல. ஒரே ஒரு பையன் மட்டும் அடித்தோடனே அவன் ஓடிட்டான். ஏன்னா உடனே கண்ணில் ரத்தம் வந்தோன்னு போயிட்டான். மித்த நாங்கள் 4 பேர் உள்ளே மாட்டிக்கிட்டு எனக்கு அதோட மயக்கம் வந்துருச்சு. அதோட தான் மறுபடியும் சொல்லுங்க. பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். கார்ல வேகமா வந்தாங்க. ஏன்னா ஏற்ற மாதிரி வந்து 3 பேர் ஹெல்மெட்டோட சாப்பிட்டாங்க. அதோட பசங்க போன கேட்டா பொம்பளை வந்துட்டு நீ எப்படி ஊருக்கான்னு அடிக்கணும் அவங்க கேட்டாங்க. அது முதல் இம்மாட்டம் வந்து நான் கட்டி இருந்தான், அதனாலதான் அவன் அடிச்சான்.